ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரட் வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கக்கூடிய லட்டு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு பொறுத்தவரை நீங்கள் தீபாவளி, பொங்கல், அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்கள் வீட்டில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். நெய்யில் பண்ணோம் அப்படின்னா தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வந்து நெய்யிலே நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நீங்கள் வந்து கடலை மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரவை எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம், மைதா மாவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கம்பைன் கொடுக்கறதுக்காக அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா இதில் ஒரு 10 போல் பாதாம் இதை வந்து கட் பண்ணி இது கூடவே சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் இந்த டைமில் போட்டுக்கலாம். இப்போ வந்து சரியாக 3 கேரட் மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இதோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது வந்து 2 கப் அளவு இருக்கும். 250 ml கப்பில் 2 கப் அளவு இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பால் சேர்த்துடலாம். சரியாக அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பால்லே இது நல்லா வெந்து கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க்கு கூட சேர்க்கலாம். அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா அந்த கேரட் எல்லாம் வெந்து வந்துட்டுருக்கு. இப்போவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வற்றி வரணும். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சரியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேட்ஸை மட்டும் அரைச்சிட்டு சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு எது வேணால் போடலாம். உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எது வேணால் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட சுகர் வந்து கம்பைன் ஆகிறதுக்காக ஒரு 5லேருந்து 6 டேட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சுகர் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதுக்காக தான். இப்போது இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் இந்த கேரட் வந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து சுருண்டு வந்துட்டுருக்கு. இனிமேல் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கெட்டியாயிருச்சு. இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் லோ ஃப்ளேமில். இப்போது இதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது சாப்பிடும்போது லட்டு சாப்பிட்றத விட நம்ம அல்வா சாப்பிடுவோம்ல அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இந்த லட்டு பொறுத்தவரை நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.